ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கோல்டு கலெக்ஷன்லாம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நான் கோல்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்றதும் தெரியும். ஸோ என்னோட கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்த பிறகு நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து கோல்டு லோனுக்கு தான் வந்து போக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட என்னோட ஜிமிக்கி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஜிமிக்கி. இது வந்து இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த முள்ளு டிசைன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து எலாபரேட்டாக இல்லை அப்படின்றதுனால எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கல அப்படின்றதுனால நான் இது வந்து சூஸ் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்குது. ஒரே இடத்துல வந்து கோல்டு வந்து போயிட்டு தங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால இந்த மாதிரி முள்ளு வச்ச டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த டிசைனில் வந்து நான் வந்து எடுக்கலை. இது வந்து என்னோட ஜிமிக்கி கலெக்ஷனில் வந்து நான் வந்து போடலை. ஸோ அப்போ வந்து இந்த கோல்டு வந்து இல்லை. அது வந்து என்னோட ஜிமிக்கி கலெக்ஷனில் போடவும் முடியாது. ஸோ ஏன்னா என்னோடது கிடையாது, அம்மாவோடது. போட்டால் வந்து அம்மா வந்து உதைப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து இது வந்து அம்மாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து அம்மாவுக்கு நான் தான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ஜிமிக்கி வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் அம்மாவுக்கு. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்காலாம் வந்து போட முடியாது இல்லைங்களே. அவங்க வந்து கொஞ்சம் வந்து 50+. அதனால் வந்து அவங்கள கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து போட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியே போனாங்கன்னா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வீட்டு யூஸ்க்கு இல்லாமல் வெளியே போனாங்கன்னா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் வந்து நானும் வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஆனால் பிடிக்காது. ஸோ சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு நிறைய கம்பல் இருக்குது, இருந்தாலுமே வந்து ஸோ போட ஆசையாக இருந்துன்னா மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து எனக்குன்னு வந்து இன்னும் நான் கொடுக்கல, சரிங்களா? ஸோ இது அம்மாவோடது. அதனால் வந்து என்னோடதுன்னு வந்து சொல்லிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 பவுனுக்கு கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. 3/4 பவுனுக்கு கொஞ்சம் கிட்ட. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கோல்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரே இடத்துல வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை விட சூப்பர் டிசைன்ஸ்லாம் வந்து இருக்குது, இப்போதைக்கு வந்து வந்துடுச்சு. இது வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே, 3 to 4 வருஷம் கூட இருக்குங்க. ஸோ இது வந்து மேலே வந்து இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜிமிக்கினா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து அடுக்கு ஜிமிக்கி என்னோடய ஃபேவரட். பட் வந்து என்கிட்ட வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்கிட்ட ஒரு அடுக்கு ஜிமிக்கி கூட இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவேன், சரிங்களா? அடுக்கு ஜிமிக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நகைகளே வந்து யூஸ் பண்ண முடியல. மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொட்டேஷன்லேயுமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஜிமிக்கி எடுப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ இருக்கிறத முதல்ல யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஜுவல்லே வந்து பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேபி வந்து காது வச்ச காயின் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காயின் எடுப்பேனா அப்படின்னு கேட்டால் காயினும் வந்து இங்கே எடுக்க மாட்டேன். ஸோ அப்ராடில் வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி காயின் எடுக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னோட 2025 பிளானிங் என்ன இருக்குது அப்படின்னு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கோல்டை பற்றின வீடியோஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ, ஹேமா. பாய்.